குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 13, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் அதில் போகிறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 42 பேர் இந்தியர்கள். அதில் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா உதவி எண்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவராக என் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா 4வது முறையாக வந்து பதவியேற்றிருக்கிறாரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27 வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் மாநிலங்களவையும் கூட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27 கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தொடங்கிய முதல் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவார். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 27 இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா உரையேற்று அதுக்கு தொடங்கி வைப்பார். ஓகேங்களா. அவர் தான் வந்து முதல் உரையேற்றுவார். அடுத்து முக்கியமானது, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போன 2024-25 வழங்கும் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து 9ஆம் 10ஆம் பாடப்புத்தகத்தில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில்லா தகவல் தொடர்பை வந்து தாமஸ் ஆல்வா எடிசனும் ஒளிரும் மின்வெளிக்கு வந்து மார்க்கோனியும் கண்டுபிடிச்சதாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் பல்பை யாரை கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன். அதை வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாரும் அப்படியே மனப்பாடம் பண்ணிட வேண்டாம். அந்த இடத்துல போய் அடிச்சுட்டு மாற்றிக்கோங்க, இல்லை கீழே எங்கே எழுதிக்கோங்க. அதேமாதிரி 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்முக கலைஞர் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய இறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7 அப்படின்னு தவறாக பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பார். ஓகேங்களா. அந்த கரெக்ஷனை வந்து கண்டிப்பாக புக்கில் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடந்திருக்காங்க. இதில் வந்து முக்கியமானது என்னென்னா 1995ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதுவும் ஸ்டாலின் மருத்துவமனையில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்ற திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலை காக்கும் விதமாக வேளாண்மையை ஊக்கப்படுத்துகிற திட்டம் இது. ஓகேங்களா. முக்கியமானது வேளாண்மை ஊக்கப்படுத்துகிற திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் வந்து பசுத்தாள் உர விதைகள் வந்து அளிக்க வந்து திட்டத்தை வந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்ங்கிறது எதுக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வேளாண்மை சார்ந்த திட்டம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G7 நாடு வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இத்தாலி வந்து பயணம் மேற்கொள்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 3வது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் போகிற முதல் கூட்டம் வந்து இதுதான். ஓகேங்களா. முதல் வெளிநாட்டு பயணம் வந்து இதுவாக தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேச முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா பேமகாண்டு அவர் தொடர்ந்து 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கோட்டை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் செங்கோட்டையில் வந்து தாக்குதல் நடத்திய ஒரு பயங்கரவாதியோட கருணை மனுவை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிருக்காரு. இதில் வந்து அவருடைய ஆர்டிகல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 72. ஓகேங்களா. இதை பயன்படுத்தி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து விடுதலை வழங்கவும் ஒருத்தர் கொடுக்கப்பட்ட தண்டனை குறைக்கவோ அல்லது நீக்கவோ இந்த அதிகாரம்லாம் வந்து ஒரு ஆர்டிகல் 72 தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே 15ஆம் தேதி குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃப் வந்து கருணை மனு கொடுத்துருக்காரு. இந்த மனு பரிசீலித்த குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃப் செய்த குற்றத்தின் தீவிரம், அதனால் தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை நிராகரிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதை நிராகரிக்க சொல்லி மனு கொடுத்துருந்தாரு. அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து உலக அளவில் பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 129வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உலகளவில் பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்கள் சரிஞ்சிருக்கு. கடந்த ஆண்டை விட 129வது இடம் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து உலக பொருளாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 இடங்களில் பிடிச்சிருக்கு. இந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாலின ஏற்றத்தாழ்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 129வது நாடாக பிடிச்சிருக்கு. இதில் வந்து பாகிஸ்தான் 145 நாடாகும். கடைசி நாடாக வந்து பார்த்திங்கன்னா சூடானும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. பாலின சமத்துவத்தை முழுமையாக எட்ட வந்து பார்த்திங்கன்னா 134 ஆண்டுகள் ஆகும், அதாவது 5 தலைமுறை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து
ஆஸ்திரேலியாவில் ஓப்பன் பேட்மிண்டன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரணாய் அகர்ஷி காய்ஷப் வந்து பார்த்திங்கன்னா தங்களது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நடைபெற்ற நாட்டிங்ஹாம் ஓப்பன் டென்னிஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா துனிசியாவின் அன்ஸ் ஜப்யூர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது சுற்று முன்னேறியிருக்காங்க. அதேமாதிரி இத்தாலியில் நடைபெறும் பெருகி சேலஞ்ச் டென்னிஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சுமித் நாகல் வந்து பார்த்திங்கன்னா காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்காரு. தொடர்ந்து போட்டித் தரவரிசையில் 6வது இடத்துல வந்து அவர் வைக்கிறார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதுவே போதுமானது, இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி கொடுத்தது மட்டும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஸ்கூல் புக்கில் அந்த கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னா புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். கரெக்ஷன் இருக்குது, நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கட் பண்ணி போகிறேன். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.